கழுத்துங்க. ப்ரோமோ 2ல சேது ப்ரோ அவர் வந்து பார்வதி மற்றும் கமருதீனை போட்டு பொழக்கிறார். அடிச்சு அப்படியே வந்து அவங்கள வந்து போட்டு வார்னிங் கொடுத்து வேற லெவலில் வச்சு செஞ்சு அப்படிலாம் ஒண்ணுமே பண்ணலை. ஆக்சுவலாக வந்து இந்த வாரம் முழுக்க அவங்க பண்ண விஷயங்களுக்கு வந்து விஜய் சேதுபதி ரொம்ப ரொம்ப பேம்பர்ஸ் பண்ணி ஒரு மாதிரி வந்து ஒரு ரோஸ்ட்டுங்கிறது வந்து ரொம்ப அப்படியே லைட்டாக தடவி கொடுத்து ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி தான் இருக்குது. இது பத்தலை. இன்னும் உங்களுக்கு வந்து ரோஸ்ட்டுங்கிறது வந்து அதிகமாக வரணும். முக்கியமாக வந்து அவங்கள வந்து வச்சு செஞ்சு ஆக்சுவலாக வந்து எப்பயுமே வந்து ப்ரோமோவில் வந்து ஃபயராக இருக்கும், எபிசோடில் வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி வந்து ரோஸ்ட் வந்து ஹெவியாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு எபிசோட் வந்தால் தான் தெரியும். ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் ப்ரோமோ 2ல் வந்து ரோஸ்ட்டுங்கிற மாதிரி வந்து விஜய் சேதுபதி அப்படியே சாஃப்டாக நின்று மக்கள் வந்து நீங்கள் பேசக்கூடாதுன்னு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. அப்படிலாம் பேசக்கூடாது அவங்கள்ட்ட. ஏன்னா பார்வதியை பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் பேசுகிறது வந்து மற்ற கண்டஸ்டன்ட்கிட்ட நீங்கள் அந்த மாதிரி பேசுறீங்கன்னா அவங்க அந்த விஷயத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. பட் ஆனால் பார்வதியெலாம் அந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் காரி துப்புனாதான் உங்களுக்கு லைட்டாக உரைக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக பேசுறீங்கன்னா பார்வதி வந்து ஓ பெருசாக நம்ம பண்ண தப்பு இல்லை போல இருக்கு, லைட்டாக வந்து ஏதோ கேட்குறாரு சேது ப்ரோ அப்படிங்கிற மாதிரி வந்து நினைப்பாங்க. இருந்தாலும் சேது ப்ரோ வந்து ரோஸ்ட் அப்படிங்கிற பேர் வந்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்றும் நண்பர்களே, விஜய் சேதுபதி வந்துட்டு நீங்கள் பேசுகிறத வந்து மக்கள் வந்து கேட்கக்கூடாது நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் எதுக்குங்க உங்களுக்கு மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது இன்னைக்கு தான் ப்ரோ கேட்க தோணுதா? ஆக்சுவலாக வந்து இந்த வாரம் மட்டும் இந்த தவிர அவங்க பண்ணலை. கடந்த வாரமே வந்து இந்த தப்பை பண்ணியிருப்பாங்க, மைக்கை மறைச்சு வச்சுட்டு பேசியிருப்பாங்க. அதுக்கு முந்தின வாரமும் வந்து மைக்கை மறைச்சு வச்சுட்டு பேசியிருப்பாங்க. இப்படி வாரம் மைக்கு தெரியாம விலகி இருந்து பேசுறது வேற. பட் ஆனால் மைக்கை இன்டென்ஷனாக பிடிச்சி இல்லை ஹோல்ட் பண்ணி அது வெளியில கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்றாங்கல்ல, அது வேற. அது ரூல்ஸோட உச்சகட்டம். இப்போ அங்கே மைக்கை மறைச்சு பேசுற ஆளுங்க வந்து வேற யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா யாருமே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன். தவறுகள் அப்படிங்கிறது வந்து நடக்கலாம், ஒன் டைம் நடக்கலாம். இவங்க பண்ண மாதிரி சில பேர் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் பிக் பாஸ்னு ஒரு மனுஷங்க இருக்காருல்ல, இந்த ஷோவை எதை பேஸ் பண்ணி எதை சுத்தி யார் கோரங்க யாரை சுத்தி இந்த கேம் வந்து நடக்குது, பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு மனுஷனுக்கு ஸ்டில் அந்த ஒரு வாய்ஸுக்கு தான் அங்க இருக்க எல்லாருமே கட்டுப்படுறாங்க, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்றாங்க. கடந்த காலங்களில் முத்துக்குமரன் வந்து ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பான். அதாவது வந்து விட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல வந்து ஹீரோயிஸ் சங்காட்டுறாங்க பேர்ல ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருப்பான். அதுக்கு பிக் பாஸ் போட்டு பொழந்திருப்பாரு. அந்த சீசனை பார்த்துங்க, ரூல்ஸை மீறினா எந்த அளவுக்கு சிவியரா பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும் அப்படிங்கிற அந்த சீரியஸ்னஸ் வந்து அந்த கண்டஸ்டன்ட் கிட்ட இருந்துச்சு. பட் ஆனால் இந்த சீசன்ல இருக்க கண்டஸ்டன்ட்டுக்கு ரூல்ஸ் பிரேக்லாம் வந்து சும்மா அப்படியே வந்து அப்படியே லைட்டாக அப்படியே ஜாலியாக பண்ணிட்டு போற விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தப்பு ஒரு டைம் பண்ணுது பாரு, ரெண்டாவது டைம் பண்ணுது, மூணாவது டைம் பண்ணுது. பிக் பாஸுக்கு மதிப்பு மரியாதை இல்லைங்க. ஏன்னா பிக் பாஸ் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல பொறுத்துக்க முடியாம தான் எல்லாருக்கும் டீ பால் எல்லாத்தையும் கட் பண்றாரு. அப்படி இருக்கும் பொழுது சேது ப்ரோ இவ்வளவு சாப்பிட்டா நீங்க வரும்போது கார்டோட வந்திருக்க வேண்டாமா? அட்லீஸ்ட் மினிமம் ஒரு எல்லோ கார்டாச்சு கொடுத்தாதாங்க இந்த விஷயம் எவ்வளவு சீரியஸான விஷயம் அப்படிங்கிறது வந்து உள்ள இருக்கவங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு பாக்குற நமக்கு பிக் பாஸ்க்கே மரியாதை இல்லைன்னா பார்க்குற கண்டஸ்டன்ட்லாம் எந்த அளவுக்கு வெறுப்பாகி போயிருப்பான்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்க. ஸோ அதை தான் விஜய் சேதுபதி இன்னும் தெளிவாக கேட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தெளிவா இல்லை, அவர் பேசுறாரு, பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்டா ப்ரோ? ஆக்சுவலாக வந்து ரெண்டாவது லைன் ஒன்று சொல்லியிருப்பார். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நீங்க பேசுறத வந்து மக்கள் கேட்கக்கூடாது, நாங்களாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க, அப்புறம் இதுக்கு உங்களுக்கு மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதெல்லாம் வந்து பார்வதிக்கு உரைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா உரைக்காது. அவங்களுக்குலாம் அதெல்லாம் வந்து இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு ஆள். பக்கத்துல ஒருத்தன் கிளவுனு, 1ஆம் நம்பர் கிளவுன். ஸோ அவங்களுக்கு என்ன ஆடுறாங்க என்ன பேசுறாங்க எதுவுமே புரியாது. அதாவது வந்து சேது ப்ரோ வந்து ரோஸ்ட் பண்றாருன்னா அவரு நம்மள ரோஸ்ட் தான் பண்றாரு அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறதுக்கே இவனுக்கு வந்து ஒரு 1 hour ஆகும். அந்த அளவுக்கு வந்து ஒரு கிளவுனான ஒரு ஆள். இவங்கெல்லாம் போயிட்டு நம்ம என்னத்த கேம் எதிர்பார்க்க முடியும்? ரெண்டாவது என்ன சொல்றாரு, அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் வந்து உங்களுக்கு வந்து பிரைவேசி கொடுக்கல, பிக் பாஸ் பிரைவேசி கொடுக்கல, நான் கொடுக்குறேன் உங்களுக்கு பிரைவேசி, நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவர் சர்க்காசமா திட்டுறாரு. ஏன் காதுல உண்மையாவே நீங்க பைக்கை கழட்டி வச்சுட்டு அவங்க 2 பேருக்கு வந்து பிரைவேசி கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுது சேது ப்ரோ. எனக்கு உண்மையாவே வந்து இதை பார்க்கும்போது என்னோட புரிதலுக்கு அப்படிதான் தோணுது. மற்றவங்க எல்லாம் வந்து என்ன அனுபவிச்சா என்ன கவலைகள் அனுபவிச்சா என்ன பிரச்சனைகள் அனுபவிச்சா என்ன, நம்ம ஜாலியா இருக்கணும். நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கேப் கிடைச்சிச்சுன்னா அங்க போயிட்டு தரக்கிட்டு இருக்கணும், அங்க போயிட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்கணும். இப்படிங்கிற விஷயத்துல தான் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணீங்களே தவிர உங்களுக்கு மற்றவங்களோட கஷ்டத்தை 1% கூட புரிஞ்சுக்க வக்கில்ல அப்படிங்கிறத வந்து விஜய் சேதுபதி காரி துப்பிருக்காரு. கடைசியா என்ன பண்ணிருக்காருன்னா வந்து இந்த மைக்கை கழட்டி வச்சுட்டு நீங்க ஜாலியா பிரைவேசியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் பேச விடாம இருந்த சேதவர்கள்
பார்வதி எழுப்பி இப்ப சொல்லுமா, நீ மைக்கு கழட்டி இப்ப சொல்லுமா, எனக்கு கேக்குதான் பாப்போன்னு சொல்லிட்டு பேச சொல்றாரு. கத்தி சொல்றாங்க. பட் ஆனா சேதுக்கு அதுல விழா அவர் வந்து சர்க்காசமா சில விஷயங்கள் வந்து பண்றாரு. பட் என்னை கேட்டீங்கன்னா அந்த ப்ரோமோ வச்சு நான் சொல்றேன் நண்பர்களே, இதெல்லாம் பத்தாதுங்க, அவங்களுக்கு வந்து புரியாதுங்க. அவங்க அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட்டுங்க. அவங்களாம் வந்து ஒருத்தங்க நம்ம வச்சு ஒரு மாதிரி திட்டா வந்து கோவப்பட்டு உடனே வந்து அதை மாத்திக்கிற கேரக்டர்லாம் கிடையாது. நீ என்ன வேணா காரு துப்பு தொடச்சு போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிற கேரக்டர் தான் நம்ம பாருவோம். கமுருதி நம்மளால அதுக்கு மேல நீங்க என்ன எபிசோட்ல வந்து என்ன ரியாக்ட் பண்ணானே தெரியல. ஏன்னா வந்து அவன்கிட்ட நேரம் அவனால அவனுக்கு வந்து பேசவே தெரியாது. ஏதாவது ஒரு பிரச்சனை அவன்கிட்ட பேசினா டேய் வாடா அடிச்சிடலாமா, அடிச்சு ஃபைட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து போற நம்ம கம்மு அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாரு? எஜ்ஜை கேட்கும் போது எஜ்ஜை கிட்ட துள்ற, அங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் யாரு கேட்டாலும் அவங்கள்ட்ட போய் துள்ற. இப்ப சேது ப்ரோ கேட்கிறாரு, சேது ப்ரோட்ட துள்ளியா? இல்ல சேது ப்ரோ நீ அடிச்சாலும் அடிச்சிடும் ப்ரோ. அந்த மாதிரி பெரிய ரவுடி தான் கமருதீன் ப்ரோ. ஆக்சுவலா கிளவுன். ஒரு ஆள் ஒரு பேப்பர் ரவுடி நம்மள அதே சேம் கண்டென்ட் அதே ஆள் தான் நம்மளும் பேப்பர் ரவுடி தான். கிட்டத்தட்ட கம்யூனிட்டினும் அதே மாதிரி தான். ஸோ இதுதான் ப்ரோமோல வந்திருக்க விஷயம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. என்னை கேட்டீங்க அப்படின்னா வந்து இன்னும் ஹெவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம். ப்ரோமோ 3 அப்படி வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பார்த்து இன்னும் டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் வந்து பேசுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் ஏவி.